கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய ஆய்வு அவர்கள் முதல் முறையாக நம் பங்குக்கு வருகின்றார்கள். அடிப்படையாக தங்கியிருக்கின்ற இந்த இல்லத்தையும் மாற்றி தருகின்றார்கள். ஆகவே இப்பொழுது ஒரு சிறிய ஆசிரியராக நம்மோடு உரையாற்றுவார்கள். குழந்தைகளே, பெற்றோர்களே, அறிவிப்பாளர்களே, அமைச்சர்களே, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இறையன்னை சபை மாற்றத்தை நீங்கள் இருப்பதை குறித்து நாம் முயல்கின்றோம். மறை மாவட்டத்திலே நீங்கள் பணியாற்றுவதை குறித்து இன்னும் அதிகமாக முயற்சி அடைகின்றோம். சாணி போட்டி இந்த பகுதி வாழ் மக்களுக்கு நீங்கள் ஆற்றுகின்ற பணிகளுக்காக மறை மாவட்டத்தின் சார்பாக உங்களுக்கு நன்றியை சமர்ப்பிக்கின்றோம். வளம் முதன்மை குருவில் இருக்கின்றார், மற்ற பணியாளர்கள் இருக்கின்றார்கள். இது உங்களுடைய தோல்வியை சுட்டிக்காட்டுகின்றது. நீங்கள் இந்த மறை வட்டத்தில் மற்றவர்களோடு நீங்கள் சேர்ந்து பணியாற்றுகிறீர்கள், உதவி செய்கிறீர்கள் என்பதை இது வெளிப்படுத்துகின்றது. வீடு, நான் சொன்னது போல, வீடு என்பது ஏதோ வெறும் கற்பனால் ஆனது மட்டுமல்ல, மாறாக இது ஒரு குடும்பமாக மாற வேண்டும், இல்லமாக மாற வேண்டும், வாழ்க்கை இடமாக மாற வேண்டும். அதுதான் சொல்வார்கள், நான் இதயங்களை ஒருங்கிணைக்க வேண்டும். அவங்க அறுபணியாளர்களுக்கு முன் சொல்லிக்கிற போது இது குருக்களுக்கு மட்டும் சொந்தமானது அல்ல, மாறாக இப்பகுதி வாழ்கிற சமூகத்திற்கும் இது சொந்தமானது. மக்கள் இருக்கிறதோடு மொழி இருக்கிறதோடு அனைவரும் உங்கள் தமிழ் இல்லம் தங்களுடைய உணர்வினை வைக்க வேண்டியது கடமையாக நான் பார்க்கின்றேன். அவர்களுடைய இந்த வீட்டை நாடு அவர்கள் சந்தோஷமாக, அதே சமயம் வந்துட்டு சந்தோஷமா திரும்பிட்டோம். அது இன்னும் முக்கியமாக எவ்வளவு கஷ்டங்களோடு வேதனைகளோடு நட்டாலும் கூட, பேசுகளோடு நட்டாலும் கூட, விருந்தவர்கள் திரும்பி செல்வதோடு மத மகிழ்ச்சியோடு அதை செல்ல வேண்டும். அதற்கு இந்த வீடு அடித்தளமாக மாற வேண்டும். அப்படின்னா நான் இந்த வீட்டை கடவுள் நிறைவாக உழைத்திருக்க வேண்டும், வாழ வேண்டும். இதை நாம் தான் செய்ய வேண்டும். அதே போன்று பங்கு மக்களுக்கு கூட வீடு, அதே சமயம் மக்கள், உங்களது பிள்ளைகள், சகோதரர்கள் என்கின்ற அந்த மனநிலை, அந்த மனோபாவம் நமக்கு வர வேண்டும். அந்த பிள்ளைகளை எப்படி கவனித்துக் கொண்டிருக்கிறதோ அதே போன்ற அக்கறை முருகன்பால் உங்களுக்கும் இருக்க வேண்டும். சரியா? பிள்ளைகளுக்கும் அவங்களுக்கும் இருக்கலாம். பாடசாலை அன்பாக அக்கறையோடு பழகுவதிலும் பேசுவதிலும் அதே சமயம் உதவி செய்வதற்காக அனைத்து குடும்பங்களும் இணைந்தால் அது ஒரு பாக்கியமான ஒரு சூழ்நிலை தான் சொல்ல முடியும். உங்களுடைய வாழ்க்கையிலே குறிப்பாக மாகாண தலைமையகத்தில் வந்திருக்கின்ற டெலகேட்ஸ் மற்றும் துணை குறித்த குருக்கள் மற்றும் மற்ற அருப்பணியாளர்கள், கவனிச்சவர்கள் மற்றும் இறை சமூகம், குறிப்பாக குழந்தைகள் அனைவருக்கும் எனது பாராட்டுகளை வாழ்க்கை வழிகாட்டுகிறது. விரைவில் ஒவ்வொருவரும் விரைவாக ஆஸ்வதிக்க வேண்டும். உங்கள் குடும்பத்தில் இருப்பதற்கும் ஒவ்வொரு இரண்டு பிரசனமாக இருப்பதற்காக ஆனவர்களாக இருக்கிறது. நீங்களும் எனக்காகவும் அந்த மறுநாட்டுக்காக சிறப்பாக ஜெபித்து விழாக்கோடு கொடுக்கிறோம். அதிலும் குறிப்பாக வந்திருக்கின்ற மறைவற்ற குருக்களுக்கு எனது சிறப்பான வாழ்த்துக்களை இப்பொழுது இந்த இளைஞர் சபையுடைய இந்த ஸ்ரீராம் அடுத்த சிறில் அவர்கள் தற்பொழுது வந்திருக்கின்ற விருந்தினருக்கு நன்கொடை கூறுவார்கள். ஆய்வர்களே, பணியாளர்களே, அலுவலர்களே, இறை மக்களே, உண்மையிலே இந்த நாள் உண்மையிலே மக்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. குறிப்பா ஆயர் அவர்கள் புதிதாக இருந்தாலும் பிஎஃப் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அது எப்பொழுதெல்லாம் இந்த திருநாளுக்கெல்லாம் திருப்பணிக்கு வருகின்ற பொழுது சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை வந்திருக்கப்பா அப்படிங்கிற ஒரு வார்த்தை. பிஜி ஃபாதரை போய் பார்த்தாலும் அதே வார்த்தை. இப்படி எல்லாருக்கும் சொன்ன ஒரே வார்த்தை
அருட்பணியாளர்களுக்கு ஒரு இல்லம் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோள். கழித்து வருடம் திருநாளுக்கு வருகின்ற பொழுது மக்கள்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொல்லிடுவோம், நம்ம அந்தோனியர்கிட்ட வேண்டிப்போம், கோடி அனுப்புத உண்மையிலேயே நமக்கு அவர் மனசு வச்சா கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போனேன். ஞாபகம் இருக்கா? அந்த வார்த்தையை இன்று நம்முடைய அந்தோனியார் நிறைவுபடுத்தி கொடுத்திருக்கிறார். அதை நினைத்து அந்தோனியாருக்கும் எல்லாம் இறைவனுக்கும் உண்மையிலே நன்றி கூறுகின்றேன். இந்த நாளிலே இந்த இல்லத்தை அர்ச்சித்து ஆசீர்வதித்து நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இந்த இல்லத்தை திறந்து வைத்த நம்முடைய வேத காயர் அம்ரோஸ் அவர்களை உண்மையிலே நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். ஏனென்றால் போயிட்டு பேசின உடனே நான் வருவேன் அப்படின்ட்டு, ஏன்னா இன்னைக்கு அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஜூலை மாசம் வரை எல்லா ப்ரோக்ராமும் பிக்ஸ்டு. இடையில ஒரு கொஞ்ச நேரம் போயிருங்க அப்படின்ட்டு கேட்ட உடனே சரி வந்துடுறேன் அப்படின்ட்டு இந்த நேரத்திலே நம்மோடு இந்த இல்லத்தை அர்ச்சித்திருக்கிறார். ஆகவே நம்முடைய ஆயர் அவர்களுக்கு எங்களுடைய இறையன்னை குடும்பத்தின் சார்பாகவும் நம்முடைய தங்க மக்கள் ஒவ்வொருவரும் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகளை உடைத்தாக்கிக் கொள்கின்றேன். நம்முடைய மறைவட்ட முதல்வர் தந்தை அதே போல அது மறை மட்டத்தை சார்ந்த ஒவ்வொரு அருள் தந்தையர்களையும் உண்மையிலே நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். ஈவன் எக்கனாமிக்கல்ல கூட ஒரு சில அருள் தந்தையர்கள் இந்த கட்டிட உருவாக்கத்திற்கு காசு எடுக்க முடியாமல் இருந்த நேரங்கள்ல அவர்களும் கொடுத்து உதவக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த அருள் தந்தையர்களை எல்லாம் இந்த தருணத்தில் உண்மையிலே நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். ஏனென்றால் அந்த மறைவட்ட குழுக்கள் யாருமே இறைமை சபை குழுக்களை இன்னொருத்தவங்களை பார்க்காம எல்லோரையும் ஒன்றாக பார்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எங்களுக்கு கடன் கொடுத்து தூக்கிய அருட்தந்தையர்களாகவே இந்த மறைவட்ட குழுக்கள் ஒவ்வொருவரையும் பார்க்கின்றோம். ஆகவே மறைவட்ட முதல்வர் தந்தைக்கும் மறைவட்டத்தை சார்ந்த ஒவ்வொரு அருட்தந்தையர்களுக்கும் எங்களுடைய இறைமை குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை உடைத்தாக்கிக் கொள்கின்றோம். எங்களுடைய இறைவனை கொடுத்து எல்லோரும் வேற வேற இடங்கள்ல பணி செய்திருந்தாலும் எல்லாரால வர முடியலனாலும் ஒரு சில அருட்தந்தையர்கள் உண்மையிலே மிகுந்த சிரமப்பட்டு 4 பேர்ல இருந்து அங்கே எல்லோரும் வந்திருக்கிறார்கள். ஒரு சில அருட்தந்தையர்கள் உண்மையிலே அந்த அருட்தந்தையர்களை நான் நெஞ்சார பாராட்டுகின்றேன். அவர்களுக்கு நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். அருள் சகோதரிகள் இந்த நாளிலே எங்களுக்காக ஜெபித்திருக்கின்றீர்கள். ஆகவே அருள் சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய நன்றிகளை உரித்தாக்கிக் கொண்டிருக்கிறேன். அடுத்தது நம்முடைய இறைமக்கள், நீங்க இல்லைன்னா நாங்க இல்லை, எங்களுடைய இந்த இல்லமும் தேவை இல்லாம போயிருந்தது. ஏன்னா உங்களுக்காக பணி செய்வதற்காகத்தான் நாங்கள் இருக்கின்றோம். எங்களுக்கு இருப்பதற்காக இந்த இல்லத்தை உருவாக்கி இருக்கின்றோம். அப்படி இறைமக்கள் ஒவ்வொருவருடைய ஜெபத்தை நான் உண்மையிலே நினைத்து பார்க்கின்றேன். அந்த நாளில் சொன்னதை இந்த நாளிலே மீண்டுமாக நினைவுபடுத்துகின்றேன். ஆகவே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். மேலும் எங்களுக்காக ஜெபிக்க உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். மக்களை இந்த விழாவுக்கு அனைவருக்கும் நன்றிகளையும் பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். அகல் தந்தைகளுக்கும் மகிழ்ச்சியவர்களுக்கும் மாதத்துக்கு இல்லத்தின் நிலை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. வந்திருக்கின்ற மக்களுக்கு இதை போடப்பட்டிருக்கின்ற பெண்களே உங்களுடைய தேவையும் தயார் நிலையில் இருக்கின்றது. இதை பிறகு மகிழ்ச்சியை கொண்டு கொள்ளுமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்கும் நன்றி. Salvum presidium confugemos, Santa Dei Genitres, nostras separaciones, ne desprecias in necessitadibus, sed a periculis Domini, libera-nos semper. Virgo gloriosa, que benedicta. Nuestra teología, Verdad, María.